ஸ்கூல்னா ஸ்டடீஸ் மட்டும் இருக்காது. அதுல ஃபன்னு, சீக்ரெட்ஸு, சண்டை போடுறதுக்கு ஒரே கிளாஸ்ல தனித்தனியா 2 குரூப்ஸ் இருக்கும். ஆனா நடக்கிறது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தங்க அமைதியா உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க, படிக்க நினைக்கிற பசங்களும் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் காட்டக்கூடிய பசங்களும் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் வராத பசங்களும் இருப்பாங்க, சைலண்டா எது நடந்தாலும் தெரியாத மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. இதுதாங்க ஸ்கூல். இதுதான் நம்ம ஹை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய A2 கிளாஸ். இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க. பாத்தீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் திறந்திருக்காங்க, எல்லாம் ஜாலியா இருக்காங்க. ஆனா இத்தனை பேர் இங்க சந்தோஷமா இருந்தாலும் அங்க ஒரே பையன் மட்டும் விண்டோ கிட்ட தனியே உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் யார் வரம்புக்குள் போகாத அமைதியான ஒரு டாப்பர் பையன். நம்ம கிளாஸ்லயே ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன். என்ன நம்ம ஹீரோ தான். ஆமாங்க, இவர் தான் நம்ம ஹீரோ. ஓட பேரு வியான். நம்ம வியான பத்தி அவனுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. டேய், நான் இந்த வருஷம் தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இந்த கிளாஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இந்த பையன் ஏன்டா ரொம்ப சோகமா தனியா இருக்கான் அப்படின்னு அவன் கேட்டான். டேய், அவன் பேரு தான். அவன் எப்பயும் தனியா தான் இருப்பான். ஏதாவது எப்பயும் யோசிச்சுட்டே இருப்பான். ரொம்ப சூப்பரா படிப்பான். ஆனா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவான். அவனை மட்டும் நீ தப்பா நினைச்சிடாத. நான் கூட நிறைய டவுட் கேட்டிருக்கேன். ரொம்ப கூலா ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன் தெரியுமா அப்படின்னு அவன் பதில் சொன்னான். இதே நேரத்துல வெளியே ஒரு அழகான பிரம்மாண்டமான கருப்பு கலர் கார் ஒண்ணு வந்து இறங்குச்சு. அதுல இருந்து ஒரு திமிரு பிடிச்ச பையன் இறங்குனான். ஆனா எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி நடிப்பான். அவன் ஒரு ரிச்சான பையன். அதனால ஸ்கூல்லயே அவனுக்கு தனி மரியாதை. அவனை சுத்தி ரிச்சான பசங்க பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆருஷ் தான் தலைவன். டீச்சர்ஸ் கூட இவனை பார்த்தா வணக்கம் சொல்லுவாங்க, கருணையோடு நடந்துக்குவாங்க, தனி மரியாதை கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஆருஷ் எல்லார்கிட்டையும் கருணையா கேரிங்கா இருக்கிற மாதிரி நல்லா நடிப்பான். ஆனா யாரையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப கூட அவனை சுத்தி இருக்க பசங்க பேசிக்கிறார்கள். மச்சான், ஆமா ஆருஷனை தான் சேர்மேனோட பையனா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ரொம்ப கருணையாக நடந்திருப்பான் தெரியுமா. எனக்கு அர்ஷனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு பதில் சொன்னான். அதுக்கு அந்த பையன், நான் இப்ப உன்கிட்டலாம் பேசல அப்படின்ட்டான். உடனே நம்ம ஆருஷ், ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவ அப்படின்னு சும்மா அதடற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பையன் சாரி சொல்லிட்டு, ஆருஷ் நீ இன்னைக்கு கிரவுண்டுக்கு ஃபுட்பால் மேட்சுக்கு வருவியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு நம்ம ஆருஷ், கண்டிப்பா வரேன், நண்பர்கள் கூப்பிட்டு நான் வராம இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த சைடு கிளாஸ பார்த்தா 2 பக்கம் 2 குரூப்பா பிரிஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு குரூப்ல அத்லெட்டிக் பாய்ஸ் பொண்ணுங்க நல்லா படிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா படிப்பினைய மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு குரூப் பசங்க. 2 பேரும் மாத்தி எங்க குரூப் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை மட்டும் இல்லைங்க, ஒரு வாக்குவாதமா கூட போயிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் என்னடான்னா, ப்ரோ லைஃப்ல ஸ்டடீஸ் மட்டும் இல்ல, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பக்கம் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒருத்தன் கலைக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா, ப்ரோ நாங்க ஸ்டடீஸ்ல மட்டும் யாரு சொன்னா, நாங்க கூட தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு பொண்ணு பதில் சொன்னான். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம வியான் மட்டும் எல்லாத்தையும் சைலண்டா நோட்டம் போட்டுட்டு இருக்கான். திடீர்னு கிளாஸ் அப்படியே சைலண்ட் ஆச்சு. என்னடான்னு எட்டி பார்த்தா எல்லாருடைய போன்ல இருந்தும் ஏதோ மெசேஜ் படன்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சத்தமும் அந்த வெளிச்சமும் மட்டும்தான் அந்த ரூம்ல பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வெளியே இருந்து பசங்கெல்லாம் வந்து இந்த கிளாஸ் ரூமை எட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சண்டை போச்சு. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க என்ன நடக்குது நீட்டு நம்ம வியான் அவன் போன் எடுத்து பார்த்தான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது குரூப் 1 பொண்ணுங்களை பத்தி ஒரு தப்பான ரூமர்னு. வியான் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான், இது எப்படியும் குரூப் 2 பசங்க பண்ணிருக்க மாட்டாங்க, இது வேற யாருதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த பக்கம் கிளாஸ்ல சண்டை பெருசா போச்சு. திடீர்னு ஒரு கருப்பு கலர் சூட்டு போட்டு ஒரு பையன் வந்தான். அவன்தான் ஆருஷ். ஆனா நம்ம வியான் யாருக்கும் தெரியாத ஒன்னு நோட் பண்ணா, ஆருஷோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸுக்கு வந்திருந்தாங்க. ஒருத்தன் ஏதோ ஒரு மெசேஜை டெலீட் பண்ணிட்டு இருந்தான், இன்னொருத்தன் சண்டை போடுவதற்கு தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த நேரத்துல தான் ஆருஷ் வந்தான். அவனுக்கு தெரியாம இந்த ஸ்கூல்ல ஏதும் நடக்க வாய்ப்பில்ல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது மட்டும் உனக்கு என்ன, கண்டிப்பா இந்த பிரச்சனையை யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வியான் ஜன்னலை பார்த்ததா எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான்.
ஆனா இந்த பக்கம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆருஷ தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்புறம் ஆருஷ் அமைதியா யாருக்கும் தெரியாம என்ன நக்கலான சிரிப்பை சிரிச்சுட்டு வெளியே வந்தான். ஆனா இத நம்ம வியான் பார்த்துட்டு பின்னாடியே வந்து ஏதோ சொல்லணும் போல வந்தான். இத ஆருஷ் கவனிச்சுட்டான். அப்புறம் ஆருஷ டீச்சர்ஸ் கொண்டாடினாங்க. அந்த இடத்துல தான் வியான் நின்னுட்டு இருந்தான். ஆனா டீச்சர்ஸ் அவனை கண்டுக்கவே இல்லை. ஆனா மிஸ் மட்டும் என்ன பண்ற, போய் படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துலயும் ஆருஷ் மிஸ்ஸ வியான் என் ஃப்ரெண்டு தான், நான் தான் அவன் கூட பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டான். அதுக்கு டீச்சர்ஸ் ஒன்னும் சொல்லாம போயிட்டாங்க. ஆனா வியான் மட்டும் ஏதோ சொல்லணும்னு எடுத்து விட்டுட்டு இருந்தான். அதுக்கு ஆருஷ் என்ன சொன்னானா, திமிரா, இங்க நான் இல்லன்னா நீ மிஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்ப அப்படின்னு கேட்டான். வியான் அமைதியாவே இருந்தான். இது ஆருஷ்க்கு ஒரு படபடப்பையும் பயத்தையும் கொடுத்துருச்சு. ஆனா அவன் தட்டி தட்டி, இங்க பாரு, உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியுது. ஆனா எதையும் வெளியே சொல்லாத, மீறி சொன்ன என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க வேற ஏதோ பேசுறாங்கன்னு நினைச்சு பின்னாடி இருந்தவங்கெல்லாம் இவங்கள பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வியான் அமைதியாக இருந்தான். ஆனா ஆருஷ் எல்லார்கிட்டயும் சொன்னான், இங்க பாருங்க, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களை பத்தி நீங்க எதுவும் காசிப் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு அந்த குரூப்ல இருந்தவங்கெல்லாம், பாத்தியா, ஒரு சேர்மேனோட பையனா இருந்தாலும் திமிரே இல்லாம ப்ளீஸ்ன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா நம்ம வியானை பார்த்து ஆருஷ் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை ரெடி பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால தயவு செய்து பார்த்துட்டு அப்படியே போடாதீங்க. ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர் நைட் கமெண்ட் பண்ணிட்டு போடுங்க. அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த எபிசோட் அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இதுல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்காக இதுல ஆட் பண்ணிக்கிறேன். எபிசோட் 2 கண்டிப்பா நாளைக்கு இதே நேரத்துல அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.